வாசல்ல என் அம்மையாவட்ட பார்வதாதேவி சாமாரி சாமம் வெள்ளிக்கிழமை சாமம் போல ரொம்ப ஆறாத நேரம் ஐயப்பா அப்படியே துயில் சேலையை அப்படியே முந்தானியில நீட்டுதான் அப்படி முந்தாணி சேலையை நீட்டி அங்க முந்தாணி சேலையில சாமாரி சாமம் சிவசாம வேலையில சிவபெருமாள் வந்திருந்து அந்த சுடரில் எப்படி வருகிறார் சுடரிலே ஒரு சுடலை உள்ளுவமாக அப்படியே சிவசுடலையாக உதித்து அங்கே உருகுகிறார்கள். அந்த சுடர் 32ஆம் தூண் அருகே வந்து பார்வதியுடைய முந்தாணி சேலையில எப்படி விழுந்த தெரியுமா மாப்பிள்ள? சொட்டு 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 விழுது. 3 சொட்டு உதிரம் விழுந்த போது அந்த 3 சொட்டு உதிரமானது அப்படியே பார்வதாதேவி பிள்ளை கிடைத்த சந்தோஷத்துல அதே கூட்டி திரைச்சு பிடித்தாள் முந்தாணி சேலை. முந்தாணி சேலையை பிடித்து கடவுளை கிட்டதான் முத காட்டணும், பகவான் காட்டணும்னு சொல்லி ஓடி வருகிறான். ஆமா, அதுவும் கனவு இல்லாத குழந்தை இல்லையா? கடவுள்கிட்ட தான் கடவுள் ஓடி வந்து கடவுள் முந்தாக வந்து வடக்கு கோட்டை வாசல்ல கைலாசத்துல முந்தாணி சேலை விடித்தார்கள். அவருக்கு பார்க்கும் போது அது எப்படி இருந்தது தெரியுமான்னு? அந்த முந்தாளம் எப்படியா இருக்கு? பிள்ளை வரங்க எட்டதற்கு பிடிமுண்டத்தை தரலாமோ, குழந்தை வரங்க எட்டதற்கு குடலிகளை தரலாமோ, அப்படி கொண்டு வந்து ஆண்டவன் காமிச்சோன்னா ஆண்டவன் சொல்றாரு, இது ஒரு பெரிய குறை கிடையாது. ஒரு பெண்ணாகப்பட்டவ 10 மாசம் கர்ப்பமாகி கற்புற்று பெற்றெடுக்கிற பிள்ளைக்கே கை ஆகணும், கால் ஊனும், செவிடு குருடா பிறந்தது. நீ கணவன்லாத கை குழந்தை கேட்ட, அதை வந்து நான் எப்படி சொல்லட்டும்? சொல்ல முடியாது. கணவன் இல்லாத கை குழந்தை எப்படி எப்படிமா இருக்கும்? இந்த ஆதி கைலாசத்தில இது பாருங்க சுவாமி, புள்ள கொடுத்தது தப்பு கிடையாது. சரி, ஆனா பிள்ளைக்கு கை கால் கிடையாது. இதை வச்சு உருட்டி விளையாடவா? வாயு கிடையாது, கண்ணு கிடையாது, கண்ணும் கிடையாது, வாயு கிடையாது, கை கிடையாது, கால் கிடையாது. சரி, அதனால இந்த குழந்தைய வச்சு நான் என்ன செய்ய? ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால அவன் என்ன செய்ய வேண்டும்? பகவானே பரம்பொருளே, எனக்கு எப்படியாவது இந்த பிள்ளைய பிறவி செய்து தர வேண்டும். ஏ பார்வதி, இவனால பெருமை இருக்காது, உனக்கு சிறுமன் தாண்டி இருக்கும். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை சொல்ல உடனே ஆண்டவன் பகவான் சிவபெருமான் படைக்கப்பட்ட பிரம்மதேவன் வரவழைத்து ஒருபடி மண் எடுத்து வைத்தார். ஒருபடி மண் எடுத்து கை கால் உருபிடித்து கண்மூக்கு செவி கொடுத்தார்கள். இவ்வளவும் கொடுத்த போது ஆண்டவன் சிவபெருமானுக்கு அந்த பாலகன் வந்து சிவபெருமாள் உயிர் கொடுத்தார்.
கண்ணன் கண் கொடுத்தார், சிவபெருமாள் உயிர் கொடுத்தார், பிரம்மன் உருப்பிடித்தார். அதை 3 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து பேர்பட்ட பாலகனை எடுத்து அப்ப பார்வதா தேவி உடனே பாலகனை எடுத்துக்கொண்டு எங்கே வருகிறார் தெரியுமா? ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வாராள் பார்வதியா. ஓடி வரும் நாளையில நாளான நாடு மாட்டி நல்ல வெள்ளி கிழமையில ஆராட்டி சீராட்டி அப்புறம் மஞ்ச கட்டிலையில வெள்ளை எடுத்த படுக்க வைக்க செல்வ மகனை கொண்டு கொண்டு
மல்லிகைப்பு தொட்டில் மாயாண்டியை தட்டி தூங்க வைத்தார். சத்ராதி உண்டன் சாமத்துறை பாண்டியன் பாண்டியனாக விட்டவன் அம்மணி விளக்கிலே பிறந்த மாயவன் மாயன் உடலையாக வந்தவன் தொட்டுகளை வடந்து கொண்டவர் எப்படி நினைத்தான் பாரு, எப்படி நினைத்தான் பாருங்கோ. தாயமர்தம் குடிக்க வேண்டுமே மகன் மாயாண்டி என்கிறார். மாயனாகப்பட்ட சுடலை செஞ்சுடலை கலவரிகளை சுடலாட்ட மாயாண்டி மாயாண்டி சொல்லுகிறார். எப்ப நாம் பிறந்த முடிவில் இந்த நாடறிய வேண்டும் அப்பா, நாடறிய வேண்டுமானா நாம் என்ன செய்ய வேண்டும், அழ வேண்டும் என்று கூச்சலிட்டாலும் கூச்சலிட்டு அழுதான் அல்லவா, அல்லபோது பார்த்தால் அம்மை உமையவள் பாடுவதாது பச்சை நரமோடி அவளுக்கு இருபது இரண்டு வட்ட பாலமரம் சுரந்தது. அதுவும் காணாமல் மாயாண்டி மனதில் எண்ணுகிறார். இணையம் பாருப்போம் எப்படி நினைத்தான் மாறி ஆண்டவனே நஞ்சவன் நினைத்தவன் உடலை என் மாயாண்டி உடலை என்கிட்ட வேண்டி 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 கட்டுவர வேட்சிப்பாளர்கள் என் அற்புதமாக இவனுக்கு பிறந்தான் அல்லவா வாயின் சுடலை சுடலை நினைத்தார். எப்படி நினைக்கிறோம் நம்ம முழுமை